ഇതിന്റെ ഇന്നത്തെ വില, അതായത് മാർക്കറ്റിലെ ഇന്നത്തെ വില 25 രൂപയാണ്. கண்டிப்பா ட்ரை பண்ணா கண்டிப்பா ஜெயிச்சிരിക്കും. ഹായ് ഫ്രണ്ട്സ്, ഇന്നത്തെ നമ്മുടെ വീഡിയോ ഉള്ളി എങ്ങനെ ബിസിനസ് ചെയ്യാം എന്നതിനെ കുറിച്ചാണ്. അതിനുവേണ്ടി നമ്മൾ പൊള്ളാച്ചി മാർക്കറ്റിലെ PSA എന്ന ട്രേഡേഴ്സിൽ വന്നിരിക്കുകയാണ്. കൂടുതൽ വിശേഷങ്ങൾ അറിയാൻ നമുക്ക് അങ്ങോട്ടൊന്നും ചെല്ലാം. Speed to the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand. PSA ആൻഡ് കമ്പനി ഓണറാണ് നമുക്ക് അരിയിരിക്കുന്നത്. എന്താണ് നമ്മുടെ പേര്? ஷண்முகம். நம்ம பொள்ளாச்சி PSA and company. PSA கம்பெனி. நம்முடைய வந்து சின்ன வெங்காயம், அது ஒரு சின்ன உள்ளி. ചെറിയ ഉള്ളിയാണ്. அதாவது உங்களுக்கு என்னென்ன டவுட் வரும் கேளுங்க. ஆனா நான் மறுபடியும் சொல்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதாவது மாஸ் யூடியூப் சேனல் மீண்டும் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். കുറച്ചും കൂടി വിശദീകരിച്ച് പറയാൻ വേണ്ടിയിട്ടാണ്. அது கொஞ்சம் ஒன்னையும் எதிர்பார்க்கறீங்க. அதை பத்தி நான் சரியான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன். ഓക്കെ. ഈ ബിസിനസ് കേരളാവിലെ ഒരാൾക്ക് ആദ്യമായിട്ട് ചെയ്യുമ്പോ എന്തൊക്കെയാണ് അയാള് ശ്രദ്ധിക്കേണ്ട കാര്യങ്ങൾ? நான் இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல்ல சொல்லி உங்க இதுல சொல்லியிருக்கேன். அதாவது என்னன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு இதோட வேல்யூ என்னோட இது வந்து இன்னைக்கு வந்து நல்ல விலை வந்து 25 ரூபா. 25 ரூபா. அதாவது ஒரு 25 ரூபா 30 வரைக்கும் நல்ல வெங்காயம் விக்குதுங்க. இது வந்து நீங்க ஒரு சிறு வியாபாரில இருந்து பெரும் வியாபாரி வரைக்கும் செய்யக்கூடிய பிசினஸ். இதுல எப்படி பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 மூட்டை அதாவது 100 கிலோ எடுத்துட்டு கூட ஒரு டீ ஸ்பீட் வச்சு கொண்டு விற்க முடியும். ஒரு சின்ன வண்டியை வச்சு விற்க முடியும். அதே போல ஒரு டாரஸ் எடுத்துக்கொண்டு விற்க முடியும். அந்த அளவுக்கு இங்க பொருள் கிடைக்கு. இந்த பொருள் வந்து இங்க பொள்ளாச்சி பக்கத்துலயே இப்ப ஸ்டார்ட் ஆகுது சீசன். நம்ம பொள்ளாச்சி ஏரியாலயே சீசன் ஸ்டார்ட் ஆகுது. இதான் இங்கதான் உற்பத்தி ஆகிற இடம். அப்போ டைரக்டா நீங்க வந்து யாரு வேணாலும் வந்து வாங்கிட்டு போய் நல்ல விலைக்கு உங்களுடைய ஒரு லாபத்தை வச்சு நீங்க விற்க முடியும். கண்டிப்பா நல்லா பிசினஸ் பண்ணலாம். ஓகே. அதாவது இப்போ சின்ன முதல் நான் சொல்றேன், என்ன சொல்ல வரேன்னா, சிறிய முதலீடு நீங்க ஒரு சிறிய ஒரு 5000 வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு 50,000 1 லட்சம் இதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிசினஸ் பண்ண முடியும். பண்ண முடியும். അപ്പൊ ഏറ്റവും ചെറുതിനായാലും വലുതിനായാലും നമുക്ക് ഈ ബിസിനസ് ചെയ്യാൻ കഴിയുമെന്നാണ് പുള്ളി പറയുന്നത്. Our hearts beat to the city streets. ഇതാണ് പൊള്ളാച്ചി മാർക്കറ്റിലെ ഫസ്റ്റ് ക്വാളിറ്റി ഉള്ളി. അതായത് നല്ല വലിപ്പമുള്ള ഉള്ളിയാണത്. ഇതിന്റെ ഈ മാർക്കറ്റിലെ ഇന്നത്തെ വില 25 രൂപയാണ്. ഇന്നത്തെ വില. നാളെ ഒരു പക്ഷെ അത് മാറിയേക്കാം. ഈ ഉള്ളി നമ്മുടെ നാട്ടില് 50 രൂപ 60 രൂപക്കാണ് കടക്കാര് വിൽക്കുന്നത്. ഈ ഉള്ളി നമുക്ക് ഇവിടുന്ന് 25 രൂപയ്ക്ക് നമുക്ക് എടുത്തതിന് ശേഷം നമ്മളിത് മറ്റുള്ള ട്രാൻസ്പോർട്ടേഷൻ നടക്കുന്ന 4 രൂപ ചെലവും കഴിഞ്ഞാൽ നമുക്ക് 10 രൂപ ലാഭം ഇട്ടിട്ട് നമുക്ക് ഈ കടക്കാർക്ക് നമുക്ക് ഇത് കൊടുക്കാം. അപ്പോ നമ്മുടെ 1000 കിലോ വിറ്റ് കഴിഞ്ഞാൽ നമുക്കൊരു 10,000 രൂപ നമുക്ക് ഉണ്ടാക്കാൻ കഴിയും. സാർ, നമ്മുടെ ഈ പൊള്ളാച്ചി മാർക്കറ്റിനെ കുറിച്ച് ഒന്ന് വിശദീകരിക്കാൻ പറ്റും? அதான் நாங்க வந்து PSA and company. எங்க கம்பெனி மாதிரியே கிட்டத்தட்ட இங்க ஒரு 40-50 கம்பெனி இங்க இருக்கு. இதே போல கம்பெனிகள் இருக்கு. தாராளமா நீங்க அங்கிருந்து வந்து இங்க பொருள் வாங்கறதுக்கு வரலாம். இது வந்து நேரடி, அதாவது டைரக்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடம். எங்க பொள்ளாச்சி ஏரியால விளையக்கூடிய வெங்காயம் அதிக வெங்காயம் இருக்கு. இப்போ இந்த மந்த் ஸ்டார்ட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 8-10 மந்த் வரைக்கும் இந்த சீசன் கண்டிப்பா போயிட்டே இருக்கும் இந்த பொள்ளாச்சி ஏரியா. நீங்க குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற குவாலிட்டி வெறும் 18 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் குவாலிட்டி இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த குவாலிட்டி. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வாங்க விற்க அங்க சரக்கு அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா நல்லா ஒரு இன்னும் கொஞ்சம் ட்ரையா வாங்கி வச்சு வைப்பாங்க. கொஞ்சம் அதுக்கு உடனே விற்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலை வித்தியாசங்கள் விலை டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. வந்து பார்த்து வாங்கணும். നമ്മുടെ ഇവിടെ വന്ന് കണ്ടിട്ട് அப்படித்தான் இதோட பொருள் புரியும். ஒரு பொருளை நான் காட்டுறேன். இந்த பொருள் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து 26 ரூபாய். இங்க 26 ரூபாய். இதே வந்து இந்த பொருள் வந்து 23 தான். ஆனா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, எங்களுக்கு தெரியும், வித்தியாசம் தெரியும். இதான் குவாலிட்டி. இப்ப நீங்க 18 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினாலும் 30 ரூபாய்க்கு வாங்க வெங்காயம் தான். ஆனா குவாலிட்டி தரம் மாறும். அந்த குவாலிட்டி நீங்க தான் பார்த்து வாங்கணும். அந்த அத்தனை குவாலிட்டி வந்து இறங்கும். நிறைய சரக்கு வருங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு மார்க்கெட்ல 3000 பேர் வந்திருக்கு. இதே சண்டே மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 5000 பேர் வரும்.
இதே மூட்டை 5000 மூட்டை இதே மாதிரி வரும். இதே மாதிரி வந்து இன்னைக்கு 3000 மூட்டை இருக்கு. நீ 5000 மூட்டை வரும். அப்ப நீங்க தாராளமா வந்து இங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அற்புதமான தொழில் இந்த சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம். ஓகே ஓகே. நல்ல ஒரு தொழில். நாங்க இன்னைக்கெல்லாம் இப்பெல்லாம் இது இந்த கொரோனாக்கு கொஞ்சம் ஆட்கள் கம்மியா இருந்தாலுமே இதுல எத்தனையோ பிசினஸ் இருக்காங்க. கேரளா இதை நம்பி பொள்ளாச்சி வந்து சின்ன வெங்காயம் ஏத்திட்டு போற வண்டிகள் எக்கச்சக்கம். நான் உனக்கு போட்டு சொல்லியிருப்பேன். பெட்டி வண்டி சொல்றக்கூடிய வண்டி மட்டும் இன்னைக்கு மட்டும் ஒரு 50 வண்டி இனி வந்து இனி ஏத்தது போற லோடு லாரி ஈச்சர் 407 அப்படி எல்லா வண்டியும் இன்னும் வந்து ஏத்திட்டு போவாங்க. அத்தனை பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு അത്ഭുതமான ഇടം പൊള്ളാച്ചി മാർക്കറ്റ്. അപ്പൊ ഈ പുള്ളിയുടെ ബിസിനസ് നല്ല ഐശ്വര്യമുള്ള ബിസിനസ് ആണെന്നാണ് സാർ പറയുന്നത് അല്ലേ? ഓക്കെ ഓക്കെ. தோத்து போகாது. அதாவது கண்டிப்பா ജയിച്ചിരിക്കും. ட்ரை பண்ணா கண்டிப்பா ജയിച്ചിരിക്കും. ഈ ഉള്ളിക്ക് പൊള്ളാച്ചി മാർക്കറ്റിലെ ഇന്നത്തെ വില 23 രൂപയാണ്. നമ്മുടെ നാട്ടിലെ വില നിങ്ങൾക്ക് അറിയാവുന്നതാണ്. Our hearts beat to the city streets. We began to feel the fire. പൊള്ളാച്ചി മാർക്കറ്റിലെ ഉള്ളിയുടെ സവാളുടെയും വിലയൊക്കെ ഞങ്ങൾ പറഞ്ഞു കഴിഞ്ഞു. നിങ്ങൾ പൊള്ളാച്ചി മാർക്കറ്റിൽ വന്നത് നിങ്ങൾക്ക് ചെയ്യാൻ കഴിയുന്ന ഒരു ബിസിനസ് ഇവിടെ എന്തായാലും എങ്ങനെയായാലും ഇവിടെ ഉണ്ട്. നിങ്ങൾക്ക് ചെയ്യാൻ കഴിയുന്ന ബിസിനസ്സാണ് ഉള്ളിയും സവാളയും. ഇതിൽ ഏതെങ്കിലും ഒന്ന് തിരഞ്ഞെടുത്താൽ ചെറുത് മുതൽ വലുത് വരെ നിങ്ങൾക്ക് ബിസിനസ് ചെയ്യാവുന്ന ഒന്നാണ്. Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings. നമ്മുടെ നാട്ടില് വെറുതെ നടക്കുന്ന ഒരുപാട് ചെറുപ്പക്കാരുണ്ട്. ആ ചെറുപ്പക്കാർക്ക് ഇതുപോലുള്ള ബിസിനസ്സുകൾ കണ്ടെത്തിയിട്ട് അവർക്ക് സ്വന്തമായിട്ട് തൊഴിൽ ചെയ്ത് പോവാവുന്ന ഒരു കണ്ടീഷൻ നമ്മുടെ നാട്ടിൽ തന്നെ ഉണ്ട്. നമ്മൾ അത് അന്വേഷിച്ച് കണ്ടെത്തുന്നില്ല എന്നുള്ളത്. തീർച്ചയായിട്ടും നിങ്ങൾക്ക് തിരഞ്ഞെടുക്കാൻ പറ്റിയ ഒരു ബിസിനസ്സാണ് ഈ ഉള്ളിയുടെ ബിസിനസ്. കുറച്ച് മുഷിഞ്ഞ് പണിയെടുക്കണമെന്ന് മാത്രമേ ഉള്ളൂ. പക്ഷെ നല്ല രീതിയിൽ ഹാർഡ് വർക്ക് ചെയ്ത് ചെയ്യാനുള്ളൊരു മനസ്സ് അവർക്ക് ഉണ്ടായി കഴിഞ്ഞാൽ ഇതൊരു അടിപൊളി ബിസിനസ് ആയിരിക്കും ഉള്ളവർക്ക്. ഇവിടെ ഇപ്പൊ ഈ PSA കമ്പനിയിൽ എത്ര വെറൈറ്റി ഉള്ളി ഉണ്ട്? இன்னைக்கு கண்டிப்பா ஒரு 8-9 குவாலிட்டி இருக்கு. 8ல இருந்து 9 குவாலிட்டி இருக்கு. அதாவது 9 குவாலிட்டி கணக்கு பண்ணலாம். അല്ല ഓരോന്നും അങ്ങനെ നമുക്ക് തിരിച്ചറിയാൻ പറ്റുമോ? பண்ணலாம். எങ്ങനെ പറയാൻ പറ്റുന്ന இன்னைக்கு ஒரு இப்ப நம்ம ஒரு வண்டியில கொண்டு வர 19 ரூபாய் கொடுத்துருக்கேன் அந்த குவாலிட்டி. இதே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்காரங்க அவங்க மடிச்சு 31 ரூபாய் அங்க மடிச்சு. இப்ப நீங்க குறை வரவுக்கு பார்ட்டி கேட்டாங்க. அவங்க வந்து ஒரு வாரம் 10 நாள் வச்சு வைக்கணும். அப்ப அந்த மாதிரி குவாலிட்டி 30 ரூபாய் நிக்கும். அதுக்கு கீழே 25 ரூபாய் 23 ரூபாய் குவாலிட்டி நிறைய ஒரு 8-9 குவாலிட்டி இன்னைக்கு இறங்கி இருக்கு. ധാരാളമാ நீங்க வந்து எந்த സെലക്ഷൻ பண்ணி உங்களுக்கு தேவையான சரக்கு வாங்கிக்கலாம். അല്ല ഞാൻ ചോദിച്ചത് ഈ ഉള്ളിനെ കുറിച്ച് അറിയാവുന്നവർക്കാണ് അത് തിരിച്ചറിയുന്നത്, അതോ നമുക്ക് അങ്ങനെ കൂടുതൽ അറിയാത്തവർക്ക് അറിയാൻ പറ്റില്ല? சும்மா ஒரு டைம் தான் கண்டிப்பா அப்புறம் அறிஞ்சிக்கும். ஒரு 2 டைம் 3 டைம் வந்து பழகிட்டா மீண்டும் அவருக்கு அவரே பழகிக்குவார். ഓക്കെ ഓക്കെ. കണ്ട് തന്നെ അത് പരിചയമാവും. ഉള്ളി ബിസിനസിനെ പറ്റിയുള്ള ഇന്നത്തെ വീഡിയോ നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഇഷ്ടമായി എന്ന് ഞങ്ങൾ കരുതുന്നു. ഈ വീഡിയോ നിങ്ങൾക്ക് ഇഷ്ടപ്പെടുകയാണെങ്കിൽ നിങ്ങളിത് ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. വീണ്ടും ഒരു അടിപൊളി ബിസിനസ് നിങ്ങളെ പരിചയപ്പെടുത്താൻ മാസ് ബിസിനസ് നിങ്ങളുടെ മുന്നിലെത്തുന്നതാണ്.